Hi guys, welcome to JJ Mom's Lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு வித்தியாசமான டின்னர் ரெசிபி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி டிஷ்ஷுலாம் நம்மளுக்கு பெரிய பெரிய ஹோட்டலில் தான் கிடைக்கும். அதுவும் காசு கூட கொடுத்து நம்ம வாங்கணும். நம்ம இப்போ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து செஞ்சுருக்குறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம கிச்சனில் டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் தான். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிலாம் வேணும் அப்படின்ற என் சேனலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ரெசிபிகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம வீடியோவில் போய் என்னென்ன பொருள்னு போய் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து எல்லா பொருளையுமே கட்டிங் பண்ணிக்கிறோம். பொடிசாக சோப்பர் இருந்தால் சோப்பரில் கட்டிங் பண்ணிக்கிறேங்க. சதக்கோழி 250 கிராம், உருளைக்கிழங்கு வந்து 1/2 கிலோ, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 சிவப்பு மிளகாய், 4 பல் பூண்டு. அது வெஜ்ஜுக்காரவங்களாக இருந்தால் இந்த கோழிக்கு பதிலாக பன்னீரோ இல்லை மஷ்ரூமோ சேர்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம எல்லா பொருளையுமே சோப்பரில் வச்சு எல்லாத்தையுமே சாப் பண்ணிட்டோம். உங்களுக்கு சோப்பர் இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் கையில் வந்து பொடிசாக கட்டிங் பண்ணிக்கிறேங்க. கோழி இல்லை இறைச்சி எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து மிக்சியில் வந்து ஒரு சுற்றி போடுங்க. மிளகாத்தூள், ஜீராத்தூள், மிளகுத்தூள், மிக்ஸ் ட்ரை ஹெல்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு வந்து தக்காளி பழத்தை நல்லா 2 தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு சின்ன கடாயில் வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு திக்னஸான பேஸ்ட் வந்துடும். அவ்வளோதான். அப்புறம் எல்லா பொருளையும் நம்ம அதில் போட வேண்டியது. ஒரு மங்களை போடுங்க. எல்லாத்தையுமே ஒன்றா கொட்டிடுங்க. ஆனால் மொத்தத்தில் எல்லாமே பொடிசாக சாப் பண்ணணும். கோழியை மட்டும் மிக்ஸி ஜாரில் வந்து சுற்றிக்கிறங்க. சோப்பாக இருந்தால் எல்லாத்தையுமே சாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உப்பு பெரிய ஸ்பூனில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 போடுங்க. அப்புறம் தக்காளி பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் மசாலாத்தூள் எல்லாமே பெரிய ஸ்பூனில் வந்து 1/2 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனாக இருந்துச்சு டீஸ்பூனாக இருந்தால் நீங்கள் வந்து 1.5 ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வரும் உங்களுக்கு. ரொம்ப உரைக்க வேண்டாம், அதை பார்த்துக்குறங்க. அப்புறம் 50 மில்லி ஆலிவ் ஆயில் இல்லை வெஜ் ஆயில் ஊற்றுங்க. அப்புறம் தண்ணி 60லேருந்து 80 மில்லி தண்ணி போடுங்க. இது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தான். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம இதுக்கு மேலே நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம தட்டில் கொட்டி அவனில் வைக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாப்பர் இருந்துச்சு அப்படின்ட்டா நீங்கள் எல்லா பொருளையுமே சாப் பண்ணிக்கிறங்க. அது இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும். நான் வந்து எல்லாமே சாப் தான் பண்ணேன். தட்டில் வந்து எண்ணெய் எதுவுமே தடவ வேண்டாம். நம்ம ஏற்கனவே கலவையில் எண்ணெய் தான் தடவி இருக்கேன். இது வந்து எடுத்து சாப்பிட ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து தட்டில் ஒட்டுறதுக்கெலாம் வேலையே இல்லை. அதனால் சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தட்டில் வந்து எண்ணெயெல்லாம் தடவ வேண்டாம். இந்த மாதிரி ஒரே லெவலுக்கு அழகாக அமைக்கி வச்சுருங்க. இந்த தட்டுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதை விட பெரிய தட்டாக இருந்தால் நீங்கள் கூடுதலாக போடுங்க. நம்ம போட்டிருக்கிற பொருளே எல்லாத்தையுமே டபுளாக ஆகிக்கிறங்க. மசாலாத்தூள் வந்து உங்களோட ரசனை தக்கன நீங்கள் போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காட்டமாக இந்த ரெசிபியெல்லாம் இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கிறோங்க. நம்மளுக்கு வந்து லைட்டான காட்டம் தான் இருக்கணும். உரப்பு நான் ஏற்கனவே வந்து என்னோடய சேனலில் வந்து மலேசியன் ரெசிபி, இந்தோனேசியன் ரெசிபி, தாய்லாந்து ரெசிபி எல்லா ரெசிபியுமே போட்டிருக்கேன். உங்களுக்கு வித்தியாசமான ரெசிபி வேணும் அப்படின்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்யுங்க, அவனை தட்டி விட்ருங்க. 1 மணி நேரம் 60 நிமிஷமும் 250 டிகிரியும் தட்டி விட்ருங்க. நம்மளுக்கு சின்ன அவனு தான். எனக்கு வந்து நான் வச்சுருக்க ஜாமான் கரெக்டாக எனக்கு ஒரு ட்ரைக்கு வந்துச்சு. இப்போ தண்ணி எடுத்துக்கிறேன். பட்டர் பேப்பர் இருக்குல்ல, கிருத்தாஸ்மியா பட்டர் பேப்பர், அதை எடுத்து தண்ணியில் சாதாரண கூழ் தண்ணியில் புழிஞ்சுக்கிறங்க. ஒரு கும்மி நல்லா இறுக்கி புழிஞ்சிருங்க. உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத பேப்பராக இருந்தால் கொஞ்சம் பிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம மேலே தான் போட போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி துணி புளிகிற மாதிரி லைட்டாக புழிஞ்சு உதறி விட்டு அதில் போடுங்க. போட்டு கீழே கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிச்சுக்கிறலாம். இல்லைன்னா அதே இதை மடக்கி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மடையை கூட நீங்கள் வச்சிடலாம். உங்களுக்கு பேப்பர் வந்து அதிலே ஒட்டிக்கிறோம் அப்படின்னு பயப்படலாம் வேண்டாம், ஒட்டலாம் செய்யாது. அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்து உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்ட்டா நீங்கள் என்ன செய்யுங்க, லைட்டாக எண்ணெயை வந்து லேசாக அப்படி தொளிச்சு விடுங்க, பட்டு விடாமல் அது இந்த பேப்பர் மேலே.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து 45 நிமிஷம் அவனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சமாக சீஸ் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து இன்னொரு 15 நிமிஷம் வைக்க போகிறோம். இப்போ அவன் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து 60 நிமிஷத்துக்கு ஃபுல்லாகவே வச்சாச்சு. 250 டிகிரி 60 நிமிஷம். இப்போ 45 நிமிஷம் சென்று நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக 45 நிமிஷம் மணி வச்சுக்கிறோங்க ஃபோனில், இல்லைன்னா மறந்துடுவோம். இப்போ 45 நிமிஷம் சென்று நம்ம எடுத்துட்டு அது மேலே வந்து சீஸை போட்டு மறுபடி இன்னொரு 10 நிமிஷம் வைக்கணும். மொத்தத்தில் 60 நிமிஷம் வைக்கணும். நான் ஃபுல்லாகவே 60 நிமிஷம் திறந்துட்டேன். அதனால் எனக்கு அவன் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நான் இப்போ டக்குன்னு சீஸை தூவி விட்டு உள்ளுக்குள்ளே வச்சுருவேன். மேலே வச்சே உள்ளுக்குள்ளே இழுத்தே போடலாம். எனக்கு எப்போ பார்த்தாலும் கையை சுட்டு போடுது. அதனால தான் நான் வந்து வெளியில் எடுத்து வச்சே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கை சுடலை அப்படின்னா நீங்கள் வந்து அவனுக்குள்ளே இப்படி இழுத்து வச்சுக்கிட்டே போடுங்க. ஒரு 100 கிராம் சீஸ் வேணும். 80 கிராம்லேருந்து 100 கிராம் சீஸ் வேணும். உங்களுக்கு குறவாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 50 கிராம் சீஸ் போடுங்க. அதுக்கு மேலே கூடுதலாக வேணும்னா நீங்கள் வந்து 150 கிராம் கூட சீஸ் மேலே தூவி விடலாம். அவ்வளோதான். இதை இப்போ நம்ம இன்னொரு 10 நிமிஷம் பேக் பண்ணோம். நம்ம வந்து 15 நிமிஷம் சென்று பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து போய் அப்படியே கமகமாண்டு மணக்கிறாங்க. இப்போ நம்ம இதை வந்து சுட சுட தான் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. வெது வெதுப்பாக சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆறி போய் சாப்பிட்டா தான் இந்த டிஷ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்ன செய்யுங்க, ஒரு சத்துவ மாதிரி உள்ள இதை ஆப்பையை வச்சுக்கிட்டு கரண்டியை வச்சுக்கிட்டு கட்டிங் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அதையே வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்துடலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு மாவு எதுவுமே போடல. நம்ம வந்து உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், கோழி இதுதான் போட்டிருக்குறோம். இது ராத்திரிக்கு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து கட்டுறேன் பாருங்கள். அப்படியே சாஃப்டாக அப்படியே பொசு பொசுன்ட்டு இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். எனக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஆரம்பத்துலலாம் இந்த மாதிரி ரெசிபிலாம் வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கும். விலை அதிகமான விலையை கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். இப்போ நம்ம வீட்டிலேயே செய்கிறோம். ஏன்னா எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். எல்லாமே நம்ம கிச்சனில் நம்ம வந்து சமையலுக்கு அன்னாடு யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் நம்ம இந்த டிஷ் செஞ்சுருக்குறோம். நீங்களே பார்த்துருக்குறீங்க எவ்வளோ ஈஸி, எவ்வளோ கொஞ்சமாக பொருள் அப்படின்னு நீங்களே பார்த்தீங்க. ஒரு அருமையான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பான முறையில் இந்த ஈஸியான ரெசிபியை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டின்னருக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வித்தியாசமான டின்னர் ரெசிபி நம்ம செஞ்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thank you for watching. JJ Mom, see you soon. Bye.